அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வகையில் இன்றைய தினம் கண்டிப்பா உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக எல்லாமே நீங்கி மனசுல புதிய தெளிவு கிடைக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது நீண்ட நாளே பிரச்சனைகள். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க நண்பர்களே? உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமாவே இருக்கோம். இன்றைய தினத்திற்கான நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் இனிமையான பிறந்தநாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இன்றைய தினத்திற்கான எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இழைக்காமல், மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாமல், அனைத்து விதமான உழைப்பையும் போட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஓங்கு புகழ் பெற்று வளமான செல்வம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை காணலாம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2022 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் நமது கன்னிராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. மேலும் சந்திர பகவான் குரு பார்வையை பெறுகிறார். இது ஒரு சிறப்பான கிரக அமைப்புங்க. இது தவிர 7ஆம் இடம் இருக்கு இல்லையா, அதுவும் நல்ல ஒரு ஆட்சி பலம் பெறக்கூடிய வகையில் இருக்கு. குரு பகவான் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. மேலும் அவர் ராசியை பார்க்கிறார். இதுவும் ஒரு சிறந்த கிரக அமைப்புங்க. இது தவிர 5ஆம் இடத்துல நல்ல வலுவான நிலையில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ளது. எனவே இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள், சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது காரியங்களை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக கண்டிப்பாக அமைப்பெறுவீங்க. இது வரைக்கும் உங்கள் மனசில் நிறைய குழப்பங்கள் வந்துட்டு இருந்ததுன்னா அந்த குழப்பங்களுக்கான விடைகள் இன்றைய தினம் கிடைக்குங்க. உங்களது குழப்பங்கள் அனைத்தும் அகலக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பெறும். அதன் மூலமாக உங்களுக்கு மனதில் குதூகலமான நல்ல சந்தோஷமான சூழ்நிலை கண்டிப்பாக அன்னைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறும். இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக ஏதாவது பஞ்சாயத்துகள் அல்லது வழக்குகள் நிலுவையில் இருந்தது அப்படின்னா கோர்ட்டில் இன்றைய தினம் உங்களது பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு மூலமாக நல்ல ஒரு திருப்திகரமாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு தீர்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் திருமணமே நடக்கலை அப்படின்னா, எவ்வளவோ முயற்சி செய்தும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடலை அப்படின்னா, இப்பொழுது உங்களது திருமண தடைகள் நீங்குவதற்கான ஒரு அருமையான சூழ்நிலை இருக்குது. எனவே இப்பொழுது நீங்கள் திருமண முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு விரைவிலேயே திருமணம் நல்ல தேதி குறிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட அல்லது இதர சுப நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான நிலையை எட்டும். எனவே தாமதம் வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் அதை முயற்சி செய்தே ஆக வேண்டும். இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள், நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தொழில் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொழில் புரியும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் காண முடியும். இன்றைய தினம் உங்களது உடல் நலனையும் உங்களது தோற்றத்தையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவது அப்படிங்கிறதுக்கான யோசிக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாள் நீங்கள் பிஸியாக இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் உங்களது உடல் வலிமையையும் உங்களது உடல் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கக்கூடிய சில நேரங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே உங்களுக்கான நேரங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் ஏதாவது வங்கி சம்பந்தப்பட்ட டீலிங்கை நீங்கள் ஏற்படுத்திக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப யோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்க. இன்றைய தினம் வங்கி சம்பந்தப்பட்ட எந்தமான காசோலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக கையெழுத்திடுவதோ அல்லது கவனமாக கையாள்வதோ ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் உங்களது நகைச்சுவையான இயல்பு காரணமாக இன்றைய தினம் உங்களது வீட்டில் உள்ளவர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் கலகலப்பான சூழ்நிலையுடன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உங்களது இல்லத்தில் இருக்குங்க. இன்னைக்கு எல்லாத்துலேயும் அன்பு காட்டுறது உங்களுக்கு சரியானது இல்லைங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அது உங்களது உறவை மேம்படுத்துறதுக்கு பதிலாக அது கெடுத்துவிட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்திலும் அன்பு காட்ட வேண்டாம், எந்த இடத்துல அன்பு காட்ட வேண்டும் என்பதை யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தினுடைய தேவைகள், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை இன்னைக்கு நீங்கள் பூர்த்தி செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொஞ்சம் மறந்துவிட வாய்ப்புகள் இருக்குது. எனவே உங்களுக்கான நேரத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி கொள்ளுங்கள். அதில் உங்களது உடல் நலனையும் உங்களது தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு அதுக்கான நேரமும் கிடைக்கும்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய தினம் உங்களது
வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இனிமையான ஒரு நல்ல பொழுது கிடைக்குங்க. நெடுங்காலத்துக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும். இல்லத்தில் நல்லவர்களின் தொடர்பு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கிடைச்ச நல்லவர்களின் தொடர்பு இன்றைய தினம் நீடிக்கக்கூடிய வகையில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஹெல்த்தியான நல்ல ஒரு முன்னேற்றகரமான கான்டாக்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. ரொம்ப நாளா ஏதாவது வழக்குகளோ அல்லது பஞ்சாயத்துகளோ நிலுவையில் இருக்கு அப்படின்னா அந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தீரும். அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையுங்க. இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய தினம் உங்களது மனக்கவர்ந்த காதலருடன் நீங்கள் போதுமான நேரத்தை உங்களுக்கு திருப்திகரமான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்கு. இது போன்ற சூழ்நிலையில இன்றைய தினம் உங்களது உறவு ரொம்ப பலப்படும். எனவே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் விரும்பிய அளவிற்கு நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே இதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை ரொம்ப இனிமையாகவே அமைய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் வார்த்தைகளில் உங்களது பேச்சுகளில் கொஞ்சம் கவனமா இருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு கலரு, கோல்டு கலரை இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க நம்பர் 9 9ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன அமையுங்க. நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இன்றைய தினம் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. வியாபாரிகள் மொத்தத்தில் இன்னைக்கு சந்தோஷம் கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். குறிப்பாக கவர்மெண்ட் சம்பந்தமான உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய நல்ல அறிகுறிகள் நல்ல செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்திருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பதுனால மனசுல புதிய தெளிவுகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். இன்றைய தினம் உங்களுக்கு தோற்ற பொலிவுல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதியும் இன்றைய தினம் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை நீங்கள் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இது வரைக்கும் போன பாதை இல்லாம இப்பொழுது புதுசாக நீங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையை கண்டுபிடிக்கக்கூடிய புதிய பாதைகளை புலப்படக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணிபுரியவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இருக்கும். இன்றைய தினம் முயற்சிகள் செய்யுங்கள். உங்களுக்கு சுபகாரியம் மற்றும் இதர உங்களது பர்சனல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான முயற்சிகளும் இன்றைய தினம் ஈடேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான முயற்சிகளை கண்டிப்பா போடுங்க. நல்ல பலன்கள் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே நம்ம வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லுங்க. இது வரைக்கும் நமது வீடியோ சரியா வரல, தினமும் வரல, கொஞ்சம் லேட்டா வந்துட்டு இருக்குது. அது எல்லா பிரச்சனையும் நான் இந்த வீடியோல இருந்து நன்னிலேருந்து சரி பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அது நல்ல எஃபெக்டிவா இருக்கும் நம்புறேன். ஸோ இனிமேல் நமது வீடியோ தினசரி உங்களுக்கு கிடைக்கும் அல்லது முந்தின நாளே கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எனவே தினசரி நமது வீடியோக்கள் உங்களுக்கு நேரமாகவே கிடச்சிரும் அல்லது அதுக்கு முந்தின நாளே கிடச்சிரும். அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக நான் போட்டிருக்கிறேன். அது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நம்புறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். நீங்கள் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இனிமேல் நம்ம வேற லெவலில் தினசரி வீடியோவை நம்ம கண்டிப்பாக ஏர்லியராகவே போட்டுருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.